தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனாகவும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினராகவும் இருக்கிற மா.க. ஸ்டாலின் அவர்களை அவர் மீது அரசு அலுவலகத்தில் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எப்படின்னா வெறும் கத்தி இதில் மட்டும் பண்ணல, வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. இது எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த நிலையில் இருக்கிறது என்பது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுகிறது. ஆனால் நேற்று மிக விரைவாக காவல்துறை இந்த வழக்கில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட இதுவரையிலே குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் வீட்டுக்கு மா.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு தந்து கொண்டிருந்தது. இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களாலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது பிறகு அந்த இதுவும் காவல்துறையை பாதுகாப்பை விலகிட்டாங்க. அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும், பட்டவசனமா தெரியும். எப்படின்னா என்ன காரணம்னா 24 மணி நேரம் மக்கள் பணி. அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலராக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிற மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதை நாங்கள் போய் டிஜிபி கிட்டையும் ஏடிஜிபி எல்லண்டோ அவரிடத்திலும் வலியுறுத்தினோம். அவர்களும் எல்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக நாங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இது எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேர்மன் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் அரசு அலுவலகத்திலேயே இந்த மாதிரி தாக்கப்படுகிறார்கள் என்றால் எப்படி பாதுகாப்பு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் அரசியல் காரணம் இருக்கான்னு அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணுங்கிறோம். அதெல்லாம் சந்தேகம்லாம் இல்லைங்க. சந்தேகம் எங்கிட்ட இருந்தாலும் கூட அதை காவல்துறை கிட்ட தான் சொல்லியிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் காவல்துறை இது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட தயவுதாட்சணை இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு தமிழ்நாட்டில்? இல்ல அதெல்லாம் சார் அந்த விஷயத்துக்கு போக விரும்பலைங்க. அதுக்கு பின்னாடி தான் அவரை ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனா அந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு தவறான மனிதன்னா எப்படிங்க ஒரு சேர்மன் ஆக முடியும்? நான் கேட்கறேன், திமுக கூட கூட்டணி இல்லை, அதிமுக கூட நேரடி கூட்டணி இல்லை. அவரா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரை வேட்பாளராக அறிவிக்கிறார், அவரா நின்று ஜெயிக்கிறார். அது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியிலே எம்பிக்கு போட்டியிடுறார். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்குகளை பெறுகிறார். எப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவை ஏகோபித்த ஆதரவை பெற்றவர் தான் மா.க. ஸ்டாலின். ஆமா ஆமா, பொருளுதவி அதான் கண்டுபிடிக்கணுங்கிறோம் நாங்க. பொருளுதவி சார் நாங்க என்ன சொல்றோம்னா, நேற்று நடந்த அந்த ஜனநாயக அது எப்படின்னா படுகொலை, ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணு திறத்துல அவர் உயிர் தப்பிச்சாரு. ஒரே ஒரு கூட இருந்த எங்க ஐயப்பன் மாநில துணைத் தலைவர் மட்டும் அதாவது அங்க வர்றாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா அவங்க வந்த கூட்டம் அவரை போட்டு தள்ளியிருக்கும். வெடிகுண்டு பாத்ரூம்ல வீசியிருப்பாங்க, அவர் உயிர் அங்கேயே போயிருக்கும். அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல. பின்னணியில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அதை அவங்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தலைவர்களும். இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மட்டும் 10 முறை நம்ம மா.க. ஸ்டாலின்கிட்ட பேசினார். சின்னையா அன்புமணி அவர்கள் பேசினார். அதே மாதிரி நம்முடைய இன்னைக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் நேற்று பொதுக்கூட்டத்திலேயே அதுக்கு கண்டனம் தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலின் அவர்கள் இன்றைக்கி அவர் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட அவருக்கு இப்போ எப்படி நல விசாரிச்சு வந்தார். இது மாதிரி நாங்கள் யாரு மேலேயும் குற்றம் சொல்ல விரும்பலை. எல்லாரும் யாராக இருந்தாலும் நாங்கள் வேண்டுகோள் வைப்பது மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபி கிட்ட சொன்னது என்ன எப்படி இருந்தாலும் அதை சரி. நேற்று டிஜிபி கிட்ட என்னுடைய பாட்டாளி மக்கள் கௌரவத்தில் தியாகச்சம்பல் ஜி.கே. மணி அவர்கள் 3-4 முறை தொடர்பு பண்ணி டிஜிபி ஏடிஜிபிலாம் பேசினாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்க, விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும்.
ஆணி வேர் வரையிலே இருக்கிற அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இல்லை, இப்போ காவல்துறை என்ன சொல்றோம்னா, காரை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. காரை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்னொன்று கேட்குறோம், இவ்வளோ ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவருக்கு காவல்துறை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்குறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அதையும் நாங்கள் சொன்னோம். நாங்கள் விரைந்து அதே ஒரு கவுன்சில் இருக்கோம், அந்த கவுன்சிலில் வச்சு அதுக்காக நாங்கள் முடிவெடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுங்க, நேற்று தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பதாக இருந்தது. காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரிலே, பாட்டாளி எங்கள் ஐயா வைத்திருக்கிற நம்பிக்கையின் பேரில் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆக காரணத்தினால அந்த தஞ்சாவூரில் மட்டும், ஆடுதுறையில் மட்டும், அங்கே அந்த உள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்து முடிஞ்சுது. அதுக்கு மேலே வேறு எங்கேயும் இல்லை. அதனால் அந்த விரைந்து நடவடிக்கை எடுத்தால் இனிமேலும் நாங்கள் எவ்வளோ பாட்டாளி ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா நாங்கள் ஒரு மிக கடுமையான போராட்டத்துக்கு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பது. ஆமாம், அது நான் சொல்லியிருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவரை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு 6-7 போலீஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது பத்தாது. எப்படின்னா வீடு தைலாபுரம் தோட்டம் என்பது ஐயாவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனமும் பாட்டாளி மக்களும் அவருக்கு பாதுகாப்பு தான். அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட தைலாபுரம் தோட்டம் என்பது ஒரு தனியாக அங்கே அந்த என்ஹெச்சில் ஒரு தனியாக இருக்குது. அங்கே மேலும் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்பது இந்த எப்படின்னா, நான் எனக்கு என்னங்க நம்ம மொத்தமாக நீதி வேணும்னு கேட்குறோம். யாரு மேலேயும் நான் குற்றச்சாட்டு சொல்ல வரலைங்க. இல்லை, குற்றச்சாட்டு இல்லைங்க சார். இது குற்றச்சாட்டு இல்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்குறோம் உங்ககிட்ட சார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, குற்றச்சாட்டாக கேட்கல, எப்படி இருக்குன்னு. தமிழக சட்டம் ஒழுங்கு இன்னமும் சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எப்படின்னா, நீங்களே சொன்னீங்க, எப்படின்னா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இங்கேயே வச்சு 6 பேர் தாக்குறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு இன்னமும் சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும்.